ஏன் மாடுது கை மாடுறோம் ஆளுங்க நல்ல ஆளுங்க ஆதமத்தை பிராஞ்சி விட மாட்டாங்க. ஏமா கவர்மெண்ட் தானே விற்குது. கவர்மெண்டா டீக்கா இருக்காண்ணா నాలుగే సన్నా గమత్రా అన్న మాట్లాడతాడా అన్న குட்டி மிட்டாய் கொடுத்தாங்க கடியாருக்கு தோறதுக்கு போறதுக்கு சொல்லுங்க நண்பா. ஐயா தீர்க்கும் தெய்வீகமான சபை. ஆமா சொல்லுங்க 5 ரூபாய் சொல்லுதா நான் தவறமா மேலே வந்து ஏறி நீங்களே பேசணும் நாங்க எப்ப பேசுறோம் இப்ப நம்ம பேசினா அவங்களும் பேசிதான் இருப்பாங்க பேசுறதுல அவங்க ஆஃப் போயிருவாங்க அத நம்ம அலியாஸ் அவர்கள் அவர் செய்யக்கூடிய தொழில் குடியும் குடித்தனமா இருக்க வேண்டும் என்று குடியும் குடித்தனமா இருக்க வேண்டும் என்று நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக தெய்வீகமான சபை. தெய்வீகமான சபை ஊரெல்லாம் நீடே பிடிச்சு என்ன பேச ஏரியாவில் போய்க்கிறீங்களா அடுத்த பக்கம் வந்துக்கிறீங்க ஏரியாவில் சண்டை போட்டு போடுறீங்க போட்டோ பிடிக்கிற சண்டை போட்டு போடுறீங்க கம்பெனி
நீ நடத்தையா எங்க இந்த 4 வேதம் ஆமா 6 சாஸ்திரம் சரி 64 கலை ஞானம் சரி நீ இந்த நன்மையை கற்ற குருபெரியோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கற்றது கைமண் அளவு சரி கலகாலது உலகளவு கலைவாணியா படிக்கிறாள் என்று போய் சொல்லுகிறார் ஆமா இருப்பினும் அம்மாவாகிய முனியம் அம்மா அவர்கள் ஆமா செத்து சிவன்பதி சரி மாண்டு வைகுந்தம் சாலுவாக சாமீப சாலித்தம் என்று சொல்லக்கூடிய ஆமா 4ஆம் பதிவான காரணத்தினால அண்ணனாகிய முண்டாஜன் அவர்கள் ஆமா குமாரன் அவர்களா ஆமா அழகாசன் அவர்களா இன்னும் சொந்த பந்தங்களால் ஒன்று சேர்ந்து இன்று நாடகம் வைத்துள்ளார்கள் அந்த முனியம்மா அவர்கள் எப்படி ஓட்டு அடுத்த காலையில் எல்லாரும் கிரைம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சவுண்ட் இருங்க யாருமே எடுத்து கம்மி இருங்க நீங்க ஒரு பார்த்தா அவங்க பார்த்தா கம்ம தெரியா கம்ம தெரியா சத்தா போய் கம்ம தெரியும் நம்ம எல்லாரும் பார்க்க போறோமா அந்த இனிமையான வார்த்தைகளை கேட்க போறோமா மாண்டு வைகுந்தம் சாலுவாக சாமீபம் சாலித்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் அதி முக்தி மோசம் எந்திரிச்சு போ வீட்டுக்கு அவன் நல்லா இருக்கிறாங்கல்ல ஹோட்டலுக்கு போறோம் சாப்பாடு செய்யல விட்டு போயிட்டு இருக்கோம் ஹோட்டலுக்கு மாத்த முடியும் இப்படி பேசுறது எப்படியா நல்லா இருக்கா நல்லானா எங்களுக்கு 6 மணி ஆனா சரி சரி 4ஆம் அதி சேர்ந்து அவர்கள் குடும்பம் அருகுபால் வேணும் என்று மூங்கில் பால் தலைதளித்து அந்த எம்பெருமான் கோப்பை எப்படி ஆண்டு காண்டு ஓங்கி வளர்கிறதோ அவர் புரியாத வளர வேண்டும். இருந்தாலும் இந்த ராஜ சபையில் சிங்கார மேடையில் நான் ஓடுவடி வந்தனே. நான் யாரு, என்னுடைய நாமங்கள் என்ன, நான் எதற்காக வந்தேன்? எல்லாம் காசுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆமாங்க நெசமில்லைக்கா. ஒரு மனிதனுக்கு கருவறையில் இருந்து கல்லறை போக வரை ஒரு மனிதனுக்கு சில்லறை தேவைப்படுகிறது. அப்படி எல்லாம் டைம் கேண்டியா மாதிரியா வந்து ரைட் ரைட்.
சொல்லுவாயா வாய போற பாப்பால பூஜாட்ட வச்சுக்கிட்டு ஐயா என் பெயரோ நாரத மகாமுனிவர். சபாஸ், உன்னுடைய பையன் நாரத மகாமுனிவர். அம்மா இருந்தாலும் எடுக்கவே நாடகம் நல்லா இருக்காது. போக போக தான் நல்லா இருக்கும் இல்லையே. நாடகம் போக போக தான் எடுக்க நல்லா இருக்குமா, பார்க்கறது அசிங்கமா இருக்கும், அப்போ போக நல்லா இருக்கும், எப்பயுமே நல்லா இருக்கும். இல்ல இல்ல நாடகம் என் பெயர் நாரதனாக இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடி இந்த அங்கத்திலே சுமந்து அவனியில் பெற்ற என் தெய்வங்கள் யார்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயும் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் கிடையாது. உலகத்திலே முதல் பிறந்தவள் பெண்மணி தான். உலகத்துல முதல் பிறந்தவள் ஒரு பெண். இந்த பூமியை சொம்போல ஒரு பொண்ணுதான். ஆகாயத்தில் இருப்பது ஒரு பொண்ணுதான். நம்மளை சுமக்கிறது ஒரு பொண்ணுதான். ஆம்பளைங்கிட்ட கொடுத்துருந்தீங்களா பிராண்ட் கடைக்கு அடமானம் வச்சு குடிச்சிருப்பீங்க. அதுதான் கவர்மெண்டே கொண்டு உங்களோட ஒப்பிடிச்சிருக்குது. அதுதான் பெண் தெய்வத்தை வச்சு நம்ம கும்பிடுறோம். காவல் தெய்வம் ஊர் மாறிங்களா? காவல் தெய்வத்தை வச்சு கும்பிடலையே, அரசாங்கம் அவனோட ஒப்பிடிச்சிருக்குது. அப்படி என்னை பெற்ற தெய்வங்கள் அத்தருவது யாருங்க? தந்தை பெருமதேவன். ஐயா, ஆனா தாய் வகுத்தில் பிறந்தவன் அல்ல. எப்படி பிறந்தீங்க? பெருமனுடைய ஜடலத்தில் பிறந்தவர்கள். ஆமா. யார் யார் பிறந்தீங்க? எத்தனை பேர் பிறந்தீங்க? வலது கால் பெருவிரலில் தக்கன். ஆமா. இடது கால் பெருவிரலில் தரணி. நாரதர். நாரதர். பிறகு கலைக்கோட்டு மகாமுனிவர். கலைவத்த மகாமுனிவர். இப்ப நீ தானே சொன்ன கலைவத்த மகாமுனிவர். கலைக்கோட்டு மகாமுனிவரா? இப்படியேதான் சாமி என் பேரே கெட்டு போச்சு. எப்ப கேட்டுச்சுக்கிறியா? கலைக்கோட்டு மகாமுனிவர் வசிஷ்டர் இப்படி சொல்லப்பட்ட 9 குமலேச பக்தர்கள் பிறந்தோம். 9 குமலேச பக்தர்கள் நீங்க பிறந்தீர்கள். அப்படி பிறந்து பெருமதானுக்கு நான் மகனாக பிறந்தாலும் ஐயா இப்படி சடிமுடி சண்டாச்சு கோலம் இருக்கிற இதுக்கு காரணம் யாரு? யாரால?
அதாவது பிரம்மதேவனுக்கு மகனாக பிறந்து ஒரு கோயில் கட்டி கும்பிட்டுருக்கலாம். இப்படி எங்க பார்த்தாலும் கோயில் இல்லையே, இப்படி சன்னியாசி கோலம் இருக்கிறியே, இதுக்கு காரணம் யாது? காரணம் என்ன? ஆமா, அதாவது வலது கால் பெருவிரலில் தக்கன், சரி, இடது கால் பெருவிரலில் தரணி. தரணி மக்கள் இல்லாத யாருமே கிடையாது. ஆமாங்க, மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. ஆமா, மகேஷ் தீர்ப்பு. என்ன ஏதோ ஒரு தீர்ப்பு. குறுக்கு பேசாதடா. சரிங்க, மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு. ஆளுக்கு வருது. நானும் கோட்டர் சேர்ல பார்த்தேன். கரெக்டா அதாவது மூர்த்தி ஐயா அவர்களும் நம்ம அண்ணன் ஆகிய முண்டாஜி அண்ணா அவர்களும் பிரபு முண்டாஜி பிரபு அண்ணா அவர்களும் முண்டாஜி அண்ணா அவர்களும் நம்மளுக்காக அன்பு காணிக்கா கொடுக்க அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறு ஒன்றே மூங்கில் போல் ஜலஜலத்து இப்படி சிங்க மாட்டான். அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறு ஒன்று மூங்கில் போல் ஜலஜலத்து அந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டுக்கு ஆண்டு ஓங்கி வளர்கிறதோ அவருடைய யானை வளர வேண்டும். இப்ப சொல்லுங்க. சக்கன தரணியும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டு மக்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று 1000 பிள்ளைகளை உற்பத்தி செஞ்சாங்க. 1000 பிள்ளைகளை உற்பத்தி செஞ்சார். என்னது ஓயாம மொள 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 மொளன்னு பேசுறீங்க இப்படி? களப்பாடி சுப்பிரமணி போறது. ஆமா, முனியம்மன் மேல எப்படி? அப்படி 1000 பிள்ளைகளை உற்பத்தி செய்து அதாவது இந்த நாரதனை பார்த்துட்டு சொன்னாங்க, சரி பொறுப்பா பாத்துக்காங்கப்பா பிள்ளைங்கள, நான் வேண்டிய தெய்வங்களை கொண்டு வரேன் அப்படின்னு இந்த பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு என்ன பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, தக்கனம் தரணியும். சரி, இந்த 1000 பிள்ளைங்கள ஒரு பிள்ளைங்க ஏதாவது பழுதாடுச்சுன்னா இந்த தக்கனம் தரணியும் நம்மளுக்கு சாபத்தை கொடுத்துருவாங்க. எல்லாரையும் உட்கார வச்சு சிவனுடைய நாமத்தை சொல்லி கொடுத்தா சிவன் பாதத்தை காண்பது அறிது. 1.5 மணி நேரம் பண்ணி கொடுவோம். நீ எப்படியே பிடிச்சிக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு மேல பண்ண முடியும். 1.5 மணி நேரம் பண்றாங்க. 1/2 மணி நேரம் பண்ணி கொடுவோம். மாத்திரை போடுறியா? இல்ல 1.5 மணி நேரம் இல்லையா? மாத்திரை எடுத்து போறியா? மாத்த எப்படியாவது பேசிக்கிறேன் அப்படின்னா உட்காண்டா அப்படி களப்பாடியை சேர்ந்த சுப்பிரமணிய ஐயா அவர்கள் போடப்பட்டது முனியம்மா மீது. எப்பொழுது உன்னை பார்ப்பேன் என் துயரை எப்பொழுது அந்த தேலத்தினாலா உன்னை தேடி கடையாட்டான தருவா உன்னை சுப்பிரமணி முனியம்மா மீது ஒரு காஞ்சானம் கொடுக்க மறுகாஞ்சானம் மலை போல வளர்ந்து முனியம்மா சுப்பிரமணி காட்ட பாயத்தை கொடுத்து அப்படி 1000 பிள்ளைகளை உற்பத்தி செய்து அதாவது என்ன பாத்துட்டு சொன்னாங்க. சரி பிள்ளைகள் ஏதாவது பழுதாயிடுன்னு எல்லாரையும் உட்கார வைத்து சிவனுடைய நாமத்தை சொல்லி கொடுத்தாங்க. இந்த சிவகதையை கேட்டால் அதாவது தக்கன் தண்ணி வந்தா ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு உட்கார வச்சு கதையை சொல்லிக்கிட்டு இந்த சிவனுடைய கதையை கேட்கிறப்ப இவ்வளவு அருமையா இருக்குதுன்னா சிவனை நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு 1000 பிள்ளைங்களை சேர்ந்து சிவனை காண்பதற்கு போயிட்டாங்க. சிவனே சிவனை என்று சிவன் பதி சேர்த்து விட்டார். அப்பதான் வந்து தக்கனம் தாண்டி கேட்டாங்க, நாரதா 1000 பிள்ளைகளை உன்ன உட்கார வச்சு போனேன். இந்த நாட்டு மக்கள் உற்பத்தி செய்யணும். 1000க்கு 2000 செய்யணும், 2000க்கு 4000 செய்யணும்.
எங்கடா பிள்ளைங்க எங்க பிள்ளைகள் அப்படின்னு கேட்க சிவனுடைய நாமத்தை சொன்ன அதனால் சிவனை காண்பதற்காக போயிட்டாங்க. நாட்டுக்கு நலனை உட்படம் செய்ய வேண்டும் என்று நான் விட்டுட்டு போனா சிவனை காண்பதற்கு அனுப்பிட்டியே எவ்வளவு உற்பத்தியாவாங்க. என் பிள்ளைங்க எப்படி சன்னாசியா போனாங்களா? நீ சன்னாசியா பார்க்கறது புரியா சாப்பிட்டா என்ன புண்டைக்கு நீனே எனக்கு சாப்பிட கொடுக்குறேன். ஓ அப்படி தக்க உனக்கு சாப்பிட கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல நாளைக்கு ஒரு கலவை செய்யணும். நாளைக்கு ஒரு கலவை செய்யாவிட்டால் முதுக மூட்டை சுமக்கும் உன் தலைவரி சாவக்கிறது புரியா சாப்பிடும். அவர் உப்பிக்கு போகும் கால் தூணாட்டு வீங்கும் சாபம் கொடுத்துட்டார். 12 மணி இறங்க உனக்கு அடிச்சிருக்கிற மட்ட சரக்கு கொஞ்சம் ரேட்டு போட்டு குடிச்சுதான் சரியா போயிட்டுக்கும். ரொம்ப மட்டமான சரக்கு அப்படியா காத்தாடி போனாதான் தெரியும் சீக்கிரம். நல்லா அந்த அக்கா போய் கரெக்டா சொன்னோம். அக்கா அக்கா வெயில் பாய் திருச்சா அந்தரிக்கு வெயில் பாய் 100 ரூபாய் குட்டி வச்சுக்கா வெயில் பாய் வேஸ்ட் ஆயிடுன்னு சொல்லி கூட்ட சண்டை சாபத்தை பெற்றுட்டா நம்ம கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லணும்? முதல்ல தாய் கிட்ட தான் சொல்லணும். நம்ம தாய் தான் நம்ம கஷ்டத்தை அறியறவங்க யாரும் ஆகாது. 1000 நட்சத்திரங்கள் ஒன்று கூடி ஒரே இடத்தில் ஒளி கொடுத்துட்டாலும் அது பௌர்ணமி நாளுக்கு ஒப்பாகாது. இப்படி 1000 சொந்த பந்தம் நம்ம உட்கார்ந்தா கூட ஒரு தாய் பாசத்துக்கு இணையாகாதா? நீ சொல்றது உண்மைதாங்க. பெத்த தாய் வந்து 1 மாசமோ 2 மாசமோ வேலைக்கு போறோம். கரெக்டா வந்த உடனே அம்மா வந்து வகுத்து பாக்குவா. பொண்டாட்டி என்ன பாப்பா தெரியுமா? பாக்கிட்ட தான் பாப்பா. புருஷங்கார எவ்வளவு கொண்டு வந்தோம். பெத்த தாய் மட்டும் தான் வகுத்த பாப்பா. நம்ம தாய் கிட்ட தான் நம்ம கதையை சொல்லணும். இப்படி சாபத்துக்கு ஆளாயிட்டுன்னு என் தாய் கலைவாணி கிட்ட சொன்னா அம்மா சக்கரம் தண்ணி எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. சரி உள்ளூர்கார் நீங்க பேசுங்க. இல்ல உள்ளூர்கார் அவங்க பேசுவாங்க. வெளியூர்கார் நம்ம தான் கம்மிக்கணும். அப்படி தாய் கிட்ட சொல்ல தாய் கலைவாணி வீணையை கொடுத்துட்டா. இந்த வீணையை வச்சு இசை பாடினால் கலவை நடிக்கா. இந்த வீணை வரவங்க தடுக்குமா? தடுக்காது. பழைய சண்டை ஒரு நாளே தடுக்க முடியல. ஆமா ஆமா இதனால எப்படி தடுக்கிறது? சரி இது தாய் நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போன. சரி சிவபெருமானே அதாவது உன் கதையை சொல்லிதான் தாத்தா நான் இப்படி சாப்பிட்டு காலாயிட்டேன் சரி அப்படின்னு சொல்ல பயன்காரனாலதான் என்னுடைய சிவன் மாலையை உனக்கு தரேன். இந்த சிவன் மாலையை வச்சு கானம் பாடினா அதாவது உனக்கு கலங்க கிடைக்கினாரு. இந்த மாலை என்னடா பண்ணும்? இந்த மாலை வரவங்களை தடுக்குமா? இல்ல கலகம் இருக்க இடத்த சொல்லுமா? இது பிரயோஜனம் இல்லை இந்த தாத்தா நம்பி அப்படின்னு நேரம் எங்க தாத்தா நாராயணன் கிட்ட போனேன். தாத்தா கண்ட்ரோல் பண்ணலன்னா அப்புறம் நாராயணன் சரியில்லைன்னு என்னன்னு கேட்டாங்கன்னு தெரியாது. சொல்லிட்டாங்க சொன்னா எங்க இருக்கிற அவருக்கு நெப்பு தெரியல. கடம்பூர்ல இருக்கிறமா நரசிபுரமா அவரு நெப்பு தெரியல இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? அப்படி தாத்தா கிட்ட போய் தாத்தா இப்படி சாபத்துக்கு ஆளாயிட்டேன் இதுக்கு ஒரு விமோசனம் சொல்லு தாத்தான்னு கேட்டேன். போறா நாரதா நீ ஏன்டா பயந்துக்கிற? அதிகாலையில் இழந்த உடனே நாராயணா நாராயணா நாராயணாங்கிற வார்த்தையை சொல்றா உன் கலங்க கிடைக்க போறான்னு உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. தாய் கலைவாணி கிட்ட சொன்னும் வீணையை கொடுத்தா. சிவபெருமான் கிட்ட சொன்ன இந்த மாலையை கொடுத்தாரு. இவன் வெறுமாத்தே நாராயணன் சொல்லுங்கிறாரு. இது நாராயணங்கள் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி நாராயணா எங்க சொல்லுக்கு அர்த்தம் என்ன சொல்லு தாத்தான்னு கேட்டா. சரி அர்த்தம் என்னன்னு சொல்லுன்னு கேட்க போடா அது கட்டவன மண்புழு கிட்ட போய் கேள்றான். அந்த மண்புழு கூட நாராயணங்கள் வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும். அதுக்கு தெரிஞ்சு சிவனுக்கு தெரியாது போச்சு அப்படின்னு சொல்ல அந்த மண்புழு கிட்ட உட்காந்து நாராயணா நாராயணாங்கிற வார்த்தையை சொன்ன அந்த மண்புழு செத்து போச்சு. நாராயண வார்த்தை கேட்டு மண்புழு செத்து போச்சு. சரி மொத்தம் ஆட்டமே உலகமே போற 3க்குள்ள அடங்கி போச்சு. மது மங்கை மாமிசம் அதுக்குள்ள அடங்கி போச்சு மொத்தமாவே. நான் மட்டும் குடிக்கிறேன்னு நினைக்காதடா கண்ணு. இது 4 மூளை தலைக்கட்டா குடிக்கிற கண்ணு. மண்புழு செத்து போச்சு. மண்புழு கிட்ட போய் தாத்துக்கு சொன்ன மண்புழு செத்து போச்சுன்னு பட்டாம்பூச்சி கிட்ட சொல்ல சொன்னாரு. பட்டாம்பூச்சி செத்து போச்சு. அதாவது மான்குட்டி கிட்ட சொல்ல சொன்னாரு. மான்குட்டி செத்து போச்சு. சரி
ஒரு பசு காராம் பசு கண்ணு போட்டுருந்துச்சு. அந்த கண்ணுகிட்ட போய் சொல்ல சொன்னாரு. கண்ணு செத்து போச்சு. தாத்தா இப்படி நாராயணங்கிற வார்த்தையை கேட்டு எல்லாம் சாகுது. இதுக்கு அர்த்தம் நீயே சொல்லு தாத்தான்னு. இப்ப காசி நாட்டுல காசி மன்னனுக்கு 12 வருஷமா ஆண் குழந்தை இல்லாம ஒரு குழந்தை பிறந்துக்குது. அந்த குழந்தைகிட்ட போய் சொல்றாருங்கிறாரு. அந்த குழந்தை ஏதாவது செத்து போயிட்டு நம்மள விடுவாங்களா? சரி அந்த குழந்தைகிட்ட போய் சொன்னேன். அந்த குழந்தை அர்த்தம் சொல்லிச்சு. நான் முதல்ல மண்புழுவா இருந்தேன். அந்த நாராயணங்கிற வார்த்தையை கேட்டு பட்டாம்பூச்சி ஆன. பட்டாம்பூச்சி காதில நாராயணங்கிற வார்த்தையை கேட்டு மான்குட்டி ஆன. மான்குட்டி காதில நாராயணங்கிற வார்த்தையை கேட்டு காராம்பசுவு கண்ணான. காராம்பசுவு காதில நாராயணங்கிற வார்த்தையை கேட்டு ஒரு நாட்டுக்கு இளவரசாயிட்டேன். இது போல் நாராயணங்கிற வார்த்தையை சொல்லுனாரு. அன்று முதல் இன்று வரை நாராயணா நாராயணங்கிறது எனக்கு வழக்கம். சரி இன்றைக்கு காலகம் எனக்கு இல்லையே. ஒரு கலவும் கூட கிடைக்கலையாடா? ஒண்ணு கூட கிடைக்கலையா? அழகேசன் ஒருத்தன் தான் கிடைச்சிருக்கான். கலகமா கிடைக்கல. இந்த அப்படி கல்ல போடு. அழகேசன் போடுறியா? யாரு மேலயும் போடு. டக்குன்னு ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க எல்லாம். அதான் கலகம். உடனே கலகம் பாரு. முதுமிட்டாடு வந்து அழகேசன் போட்டு தள்ளிடுவாங்க. ஆமா. கல்லால் அடிப்பது கலகம் அல்ல. சரி. சொல்லால் அடிப்பது கலகம். சொல்லால் அடிப்பது கலகம். நார்தன் கலகம் நன்மையில் முடியணும். இருந்தாலும் இன்று சுமால தேவியும் யமதர்மனும் பெருமையை பேசிக்கிறாங்க. கொண்டாட்டி மட்டும்தான் பத்தினி, மத்தவங்க யாரும் கிடையாது. இன்னைக்கு இதில் தான் கலவை செய்யணும். இதுக்கு மேல ஆரம்பிச்சாதான் கலவை இருக்குது. இன்று நான் எங்க போறேன்பா? வாழ்றது அதுக்குள்ள எவ்வளவு தேடி போற அப்படிலாம் ஆளு வந்து ஆட்டம் நல்லா சொல்லி உடனே எவ்வளவு போக அவங்க சொல்லுவாங்க. சீட்டு கட்டுறதுக்கு காசு எடுப்பல திடீர்ல மோசம் பண்ணாங்க. சொல்றது பொண்ணு சொல்றாங்க. அப்படி நான் போறேன் அப்படின்னா கூட நான் ஒருத்தனே போக மாட்டேன். மயிலோட நான் இன்னும் 20 வருஷம் போல பண்ணுவேன். கொரோனா ஊசி போடாது. ஆமா முன்ன அழகாத சரி இப்பொழுது எவ்வளவு செல்ல வேண்டும்?